பரியாசக்காரனும் ஞானம் உள்ளவனும். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துன்மார்க்கரை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஞானம் ஊழியக்காரருக்கும் புத்திமதிகளை சொல்லுகிறது. ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய திட்டத்தின் பிரகாரமாகவும் ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பயந்து அறிவிக்க வேண்டும். மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால் மாத்திரம் போதாது, தேவைப்படும் போது அவர்களை கடிந்து கொள்ளவும் வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை திருத்துவதற்கும் நம்மை கடிந்து கொள்வதற்கும் நம்மை நீதியின் பாதையில் வழி நடத்துவதற்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. மனுஷர்களின் குணாதிசயங்கள் வித்தியாசமாய் இருக்கும். சிலர் பரியாசக்காரராய் இருப்பார்கள், சிலர் துன்மார்க்கராய் இருப்பார்கள். வேறு சிலரோ ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், சிலர் நீதிமான்களாயும் இருப்பார்கள். பரியாசக்காரரும் துன்மார்க்கரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுவார்கள், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள். பரியாசக்காரர்களும் துன்மார்க்கரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தங்களுக்கு சாதகமாக தவறான வழிகளில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களை ஞானத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அழைப்பதில் தவறு ஒன்றுமில்லை. புத்தியினரும் பேதைகளும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். நாம் பரியாசக்காரரையும் துன்மார்க்கரையும் குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பற்றி சொல்லும்போது அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசேயர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரமாணத்தை ஞானமுள்ளவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீதிமானுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான மனுஷர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பரியாசக்காரராகவும் துன்மார்க்கராகவும் இருப்பதில்லை. அவர்களில் அநேகர் ஞானம் உள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு விரும்புவார்கள். தங்களுக்கு உபதேசம் தேவை என்று தங்களுக்குள் தீர்மானம் செய்து தங்களுக்கு சொல்லப்படும் ஆவிக்குரிய உபதேசங்களுக்கு வாஞ்சையாய் செவி கொடுப்பார்கள். நாம் ஞானம் உள்ளவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் உபதேசம் பண்ணும்போது தேவைப்பட்டால் அவர்களை கடிந்து கொள்ளலாம். ஒருவன் எவ்வளவுதான் ஞானம் உள்ளவனாக இருந்தாலும் அவனிடத்திலும் பரிபூர்ணமான ஞானம் இருக்காது. அவனுக்கு இன்னும் அதிகமான ஞானம் தேவைப்படுகிறது. அவனுக்கு கடிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது. மனுஷர்கள் எல்லோருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சர்வ ஞானம் உள்ளவர். தனக்கு இன்னும் அதிகமான ஞானம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களிடத்தில் ஞானம் குறைவாக இருக்கிறது என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொள்கிறவர்களுக்குத்தான் ஞானத்தை உபதேசம் பண்ண முடியும். நாம் ஞானம் உள்ளவர்களை கடிந்து கொண்டாலும் நம்முடைய கடிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை போதிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். அப்போது ஞானம் உள்ளவனும் அறிவில் விருத்தி அடைவான். தனக்கு போதிக்கிறவர்களை அவன் நேசிப்பான். தேவனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலும் தேவ கிருபையிலும் வளர்ச்சி பெறுவார்கள். கடிந்து கொண்டதினால் பகைக்கப்பட்டவர்கள் யோசேப்பு, தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானன். கடிந்து கொண்டதினால் நேசிக்கப்பட்டவர்கள் நாத்தான், 2 சீஷர்கள், பேதுரு.